ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிங்கி ரோஸ் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீல் மேக்கர் 65 பார்க்க போகிறோம். பாருங்கள், இதான் மீல் மேக்கரு. இதை வச்சு நம்ம 65 எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வந்து நான் வந்து 100 கிராம் எடுத்துருக்கிறேன். 100 கிராம் மேலே இவ்வளோ வரும். இது ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் இப்போ இதை வந்து நம்ம நல்லா அலசிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைக்கணும். இப்போ தண்ணி ஊற்றுவோம். நம்ம நல்லா வச்சுட்டு நல்லா அலசிக்கணும். 2-3 டைம் அலசிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறணும். ஊறிட்ட பிற்பாடு நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இது நல்லா ஊறணும். இப்படி அழுத்தினா அழுந்தணும், அந்த அளவுக்கு ஊறணும். இது இப்போ அழுத்தமாக இருக்குது. இது அழுத்தினா நல்லா அவுங்கும், அந்த அளவுக்கு இது நல்லா ஊறணும். இது அப்படியே ஊறட்டும். இப்போ இது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இதை பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறிட்டு இதை வந்து நான் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நான் அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், ஊறினோடனே நல்லா பெருசாகிடும். நல்லா ஊறிட்டு அப்படி உங்களுக்கு வந்து இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக சுடு தண்ணி எடுத்து ஊற்றுனீங்கன்னா இது சீக்கிரமாக ஆகிடும். இப்போ இது நான் ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஊறினதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை எடுத்து அலசிட்டு புழிஞ்சி நம்ம வேறு பவுலில் மாற்றிக்குவோம். இப்படி புழியணும். நல்லா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி புழிஞ்சிக்கணும். அப்புறம் நல்லா புழிஞ்சிட்டு வேறு பவுலில் நம்ம மாற்றிக்கணும். நான் இதை வந்து ஒரு 3 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணிட்டேன். அதனால் நான் புழிஞ்சிட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் வாஷ் பண்ணலைன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. நான் ஊறினதுக்கு பிற்பாடு ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணி இல்லாமல் ஒட்டை புழியணும். இது ரொம்ப வந்து நியூட்ரிஷன் நிறைய இருக்குது. இது ஆக்சுவலி எதுலேருந்து வருதுன்னா, நம்ம வந்து சோயா பீன்லேருந்து ஆயில் எடுக்கிறாங்க இல்லையா, அதனுடைய கழிவு தான் இது. ஆனால் இது தெரிஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. இது வந்து கறி மாதிரி கறி டேஸ்ட்டு வரும். இது நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களாம் பிரியாணியில் வந்து 65 அப்புறம் குருமா எல்லாம் இதெல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஈஸ்ட்ரோஜன் இதில் நிறைய இருக்குது. லேடிஸ் வந்து இது நிறைய எடுத்துக்கலாம். ஆனால் வந்து ஜென்ட்ஸ் வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஆனால் வந்து ஜிம்முக்கு போகிறவங்க, உடம்பு குறைக்கணுன்றவங்க இதை எடுத்துக்குவாங்க. ஆனால் அந்த எடுத்துக்கிட்டாங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஜென்ஸுக்கு வந்து பிரஸ்ட்டு வரும். அதுக்காக இது வந்து எடுத்துக்கக்கூடாது. இதை இப்போ புழிஞ்சாச்சு. இதை பாருங்கள் நல்லா. இதில் ஒரு 1/2 ஸ்பூனு சால்ட்டு போட்டுக்குவோம். மைதா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் போட்டாச்சு. இது ஒரு 1/2 ஸ்பூனு போட்டுக்குவோம். 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்குவோம். எல்லாமே ஒரே ஸ்பூனில் தான் போடுறேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூனால் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பெசரியாச்சு. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா அந்த காரம் உப்பு எல்லாம் இறங்கும். இது இப்படியே ஊறிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வானலை போட்டு எண்ணெய் போட்டுக்கலாம். வானல் சூடாயிடுச்சு. நம்ம
பேனில் எண்ணெய் போட்டுக்குவோம். நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ அந்த கிளறி வச்ச மீல் மேக்கரை ஒன்று ஒன்றா அப்படியே போட்டுக்குவோம் தனித்தனியாக. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சூடானோடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு போகிறீங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும், இல்லை வேகாமல் இருக்கும். அப்படியே லைட்டாக பரட்டி விட்டுக்குங்க. நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா அப்படியே பண்ணி விடணும். இந்த கொஞ்சம் நுரையெல்லாம் அடங்கணும், அந்த பபிள்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் அடங்கினோடனே நல்லா கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலர் வந்துருச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். அதையும் போட்டுக்குவோம். ஸ்பைசி மீல் மேக்கர் 65 ரெடி ஆயிடுச்சு. அது கூட வந்து நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஜாம் வச்சு சாப்பிட்லாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த சாஸ் கூட நம்ம சேனலில் வீடியோவில் லாஸ்ட் டைம் போட்டது தான். அது வேணுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது லிங்க்கு, போய் பார்த்துக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.